ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 8வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். மொத்தம் 108 பாசுரங்கள் அடங்கிய ராமானுஜ நூற்றந்தாதியிலே முதல் 7 பாசுரங்களும் ஒரு அறிமுகம், முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் திருவரங்க தமுதனார் அருளினார். 8வது பாசுரத்தில் இருந்துதான் முக்கியமான துதி என்பது தொடங்குகிறது. ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ஆழ்வாரையோ, ஆச்சாரியனையோ, திவ்யதேச பெருமாளையோ, நம் ஆண்டாள் நாச்சியாரையோ, இப்படி யாராவது ஒருத்தரை குறிப்பிட்டு அல்லது மகாலட்சுமி தாயாரையோ குறிப்பிட்டு அவர்களுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர், அவருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர். அப்போ பாட்டுல 4 அடிகள் இருக்குன்னா முதல் 2 அடி ஆழ்வார், ஆச்சாரியர், பெருமாள், தாயார் இவா பெருமை. அடுத்த 2 அடி அவ அருள் பெற்று எப்படி ராமானுஜர் விளக்குகிறார் என்று ராமானுஜருடைய பெருமை. இந்த ஃபார்மேட்ல இப்போது பாடத் தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியின் 8வது பாசுரம். இதிலே ஆழ்வார்கள்ல முதலாம் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர் என்பதை தெரிவிக்கிறார். ராமானுஜ நூற்றந்தாதியின் 8வது பாசுரம் பொய்கை ஆழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை சேவிப்போம். வருத்தும் புற இருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசன் எம் இறையவனே. வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்தன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசன் எம் இறையவனே. இப்போ முதல்ல பொய்கையாழ்வாருடைய வைபவத்தை இந்த பாட்டிலே சொல்ல தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார். பொய்கையாழ்வார் என்ன பண்ணாரா? வருத்தும் புற இருள் மாற்ற. இந்த இடத்துல இருள் என்பது அறியாமையை குறிக்கிறது. ஏன்னா ஞானம் என்பது ஒளியாகவும், அந்த ஞானம் இல்லாத அஞ்ஞானம் அறியாமை என்பது இருளாகவும் உருவகப்படுத்தப்படும். அது உங்களுக்கே தெரியும். இந்த அறியாமைங்கிற இருள் இருக்கே, அறியாமை இருள்லயே 2 வகை இருக்கான். புற இருள், அக இருள்னு. அதாவது வெளியில நாம பார்க்கக்கூடிய டார்க்னஸ் மட்டும் இல்ல, அறியாமைங்கிற அந்த இருட்டு இருள் இருக்கே, அதையே புற இருள், அக இருள் என்று 2ஆக பிரிப்பார்கள். அதாவது வெளி இருட்டு அறியாமைங்கிறது என்னன்னா, வெளியில நிறைய பொருள்கள் பார்க்கிறோம் இல்லையா, இதை பற்றிய உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளாமல் இருத்தல். உலகியல் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆகா பரவாயில்லையே, இதெல்லாம் இன்பமயமா இருக்கே அப்படின்னு மயங்குறோம் இல்லையா, அது ஒரு அறியாமை. நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் நிலை இல்லாதவை, நமக்கு சேராதவை, இவை தாழ்ந்தவை. இந்த பொருள்களை எல்லாம் சரீரமாக கொண்டு உள்ள பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அந்த பகவானுக்குத்தான் நாம் தொண்டர்கள், பகவானைத்தான் அனுபவிக்கணும்னு புரிஞ்சுட்டோம்னா அது ஞான ஒளி, வெளி ஞான ஒளி. ஆனா வெளி இருட்டு, வெளி அறியாமைங்கிறது என்னன்னா, இந்த வெளிப்பொருள்களை எல்லாம் பார்த்து இதுக்கு மயங்கிடுறோம் இல்லையா, இதுக்கு புற இருள்னு பேரு. அக இருள்னு ஒண்ணு இருக்கான். அதாவது நெஞ்சத்துல நாம் பழைய பாபங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்போம், அந்த வாசனைகள்லாம் ஒட்டின்னு இருக்கோம், இதயத்துல பகவானே எழுந்தருளி இருக்கான். ஆனா என்ன பண்ணிடுறதுன்னா, நாம் செய்த அந்த பாபங்கள் எல்லாம், அந்த பாபங்களின் வாசனை இம்பிரிண்ட்ஸ் எல்லாம் உள்ளத்துல இருக்க பெருமாளை தெரியாம மறைச்சிடுறது இல்லையா, அதுக்கு உள் இருள், உள் அறியாமைன்னு பேரு. அப்போ வெளி அறியாமைங்கிறது வெளி விஷயங்களை பார்க்கும்போது இவை மட்டமானவைன்னு புரிஞ்சுக்காம இருக்கும் பாருங்க, அது ஒரு அறியாமை. உள்ளே இதயத்துக்குள்ள பார்க்கும்போது பெருமாள் இருக்காருன்னே தெரிஞ்சுக்காம இருக்கும் பாருங்க, அது உள் அறியாமை. இப்போ பொய்கையாழ்வார் என்ன பண்ணாரா? புற இருள் மாற்ற, இந்த வெளி அறியாமையை போக்குவதற்காக விளக்கேற்றியவர் பொய்கையாழ்வார். அதைத்தான் இந்த பாட்டிலே வருத்தும் புற இருள் மாற்ற. அப்போ புற வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் விஷயத்தில் இருள், நமக்கு ஒரு அறியாமை ஏற்பட்டு அந்த அறியாமையில என்ன பண்ணிடுறோம், வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை, நமக்கு சேராதவை, தாழ்ந்தவைன்னு புரிஞ்சுக்காம இதெல்லாம் அப்படியே நிலையா இருக்க போறது, சாஸ்வதமா இங்கதான் வாழ போறோம், இந்த உலகத்துல உள்ள வெளிப்பொருள்களை அனுபவிப்பதுதான் ஆனந்தம், இதுதான் உயர்ச்சி அப்படின்னு நினைச்சுன்னு வாழ்வதாலே வருத்தும். வருத்தும் அப்படின்னா இவதெல்லாம் வருத்தத்தை உண்டாக்கும் அர்த்தம். அப்ப இந்த புற இருள் இருக்கிறதே, அது வருத்தும் புற இருளாம்.
ஏன்னா இந்த அறியாமை ஏற்பட்டுடுத்துன்னா இது நம்மை உலகியல் வாழ்க்கையில போட்டு கஷ்டப்படுத்துறது. பல விஷயங்களை நாடி நாடி போறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம், நம்மை நாமே வருத்தி கொள்கிறோம். அப்போ புற இருள், வெளிப்பொருள்களை பற்றிய தெளிவான அறிவு இல்லாமல் அந்த அறியாமைங்கிற இருள் இருந்தால் வருத்தும். அது நம்மளை போட்டு வருத்தி எடுக்கிறது, கஷ்டப்படுத்துறது. பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணாராம்? வருத்தும் புறவிருள், இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்மை துன்புறுத்தக்கூடிய வெளியிருளாகிய அந்த அறியாமை, அந்த இருட்டு, அதை மாற்றனா இந்த இடத்துல அடியோடு நீக்கன்னு அர்த்தம். அத வாசனையோடு வேரோடு கிள்ளி எறியணும். அதுக்காக பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணாராம்? ஒரு விளக்கேத்தினாராம். எம் பொய்கை பிரான், பொய்கையிலே அவதரித்ததாலே அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு திருநாமம். காஞ்சிபுரத்திலே திருவெக்காய் என்ற க்ஷேத்திரத்துல ஒரு பொய்கையிலே அவதரித்தவர், ஒரு புஷ்பத்தில் தோன்றியவர், ஒரு பொய்கையில் குளத்தில் தோன்றியதாலே பொய்கை ஆழ்வார்னு அழைக்கப்படுகிறார். அவரை பொய்கை ஆழ்வார்னு சொல்லல அமுதனார். எங்களுக்காக அவதரித்த அந்த அபிமானத்தோடு பொய்கை பிரான்னார். பிரான் என்றால் பேருதவி செய்பவர்னு அர்த்தம். பொய்கை பிரான், பொய்கையிலே அவதரித்து அவர் ஒரு பெரிய உதவி பண்ணாராம். என்ன உதவினா, நமக்காக விளக்கேத்தி கொடுத்தாராம். பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியின் முதல் பாசுரம் உங்க எல்லோருக்கும் தெரியும். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று முதல் திருவந்தாதியின் முதல் பாசுரம். இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த உலகத்தையே ஒரு அகல் விளக்காக்கி அதுல கடல் நீரை எல்லாம் நெய்யாக விட்டு சூரியனை ஜோதியாக்கி விளக்கேத்தினாராம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக. ஏன்னா இவர் வெளியிருட்டை போக்குவதற்காக. இந்த வெளிப்பொருள்களை பத்தி ஒரு அறியாமையில மயங்கி இருக்கோம் இல்லையா, முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி வெளியிருளை நீக்கணும்னா வெளிப்பொருள்களை கொண்டே விளக்கேத்துறேன்னு அடுத்த பூதத்தாழ்வார் பாருங்க, உள் விளக்கு ஏத்துவார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன்னு அவர் உள் விளக்கு ஏற்றினார். அது உள்ளே உள்ள அறியாமையை போக்க. இவர் வெளிப்பொருள் விஷயமான அறியாமையை போக்கினவர் பொய்கை ஆழ்வார். அதனால அவர் என்ன பண்ணாராம்? வெளியில உள்ள வையம் தகழியா, இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம், இதையே ஒரு தகழி விளக்காக அகலாக ஆக்கிவிட்டார். அதுக்கப்புறம் வார் கடலே நெய்யாக, கடல் நீரையே கொண்டு வந்து அதில் நெய்யாக சேர்த்தார். வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே அதில் ஜோதி ஆக்கினார். இப்படி நமக்காக விளக்கேற்றி கொடுத்து உதவி செய்தவர் அல்லவா. அதனால எம் பொய்கை பிரான், எங்களுக்காக முதல் ஆழ்வாராக அவதாரம் செய்த, பொய்கையிலே தோன்றியதாலே பொய்கை ஆழ்வார்னு போற்றப்படக்கூடிய விளக்கேற்றுதல் ஆகிய பேருதவி செய்த பிரான். சரி, அவர் அகல் விளக்காக பூமியை வச்சார், நெய்யாக கடல் நீரை விட்டார், ஜோதியாக சூரியனை ஏத்தினார். திரி எது? பூதத்தாழ்வார் திரிய பத்தி சொல்லிட்டார், இன்புருகு சிந்தை இடுதிரியான்னு. பொய்கை ஆழ்வார் திரிய சொல்லலையேன்னா திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார். அந்த திரி எதுங்கிறத நான் சொல்றேன். எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்துட்டார். அவர் என்ன திரிய கொண்டு வந்தார்னா, வேதம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் அவர் பாடிய தமிழ் பாசுரமாகிய முதல் திருவந்தாதையும் ரெண்டு நூலை ஒன்றாக திரித்து திரியாக ஆக்கிவிட்டார். பொதுவா ஒரு விளக்கு நன்னா எரியணும்னா ஒரு திரி போட்டா சரி வராது. இந்த ட்வைன் நூல்னு சொல்ற மாதிரி ரெண்டு திரியை எடுத்து அதை ஒன்றோடு ஒன்று பின்னி நன்றாக ஏத்திட்டோம்னா அந்த விளக்கு நன்றாக எரியும் அல்லவா. அதனால பொய்கை ஆழ்வார் ரெட்டை திரி போட்டாராம். முதல் திரி என்னன்னா, மறையின் குருத்தின் பொருளையும், மறைனா வேதம், மறையின் குருத்துனா வேதாந்தமாகிய உபனிஷத்துகள், மறையின் குருத்தின் பொருளையும், அந்த வேதாந்தம் உபனிஷத் அதன் பொருள் இருக்கே அதை ஒரு திரியாக ஆக்கினாராம். இன்னொரு திரி என்னன்னா, செந்தமிழ் தன்னையும், அது பொய்கை ஆழ்வார் பாடிய முதல் திருவந்தாதி 100 பாசுரங்கள் ஆகிய செந்தமிழ். இங்கே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ஆழ்வார் தமிழ்கிறது வெறும் தமிழ் இல்ல, அது செந்தமிழ், செம்மையான தமிழ். ஏன்னா அர்த்தத்தை தெளிவா சொல்லக்கூடியது. எங்க ஆரம்பிச்சாரோ அதே கருத்து தொடக்கத்திலும் நடுவிலும் முடிவிலும் தெளிவாக ஒரு நேராக சீராக இருக்கக்கூடிய தமிழ், அதுதான் செந்தமிழ். அந்த செந்தமிழ் தன்னையும், அந்த தமிழை இரண்டாவது திரியாக கொண்டு, அப்ப மறையின் குருத்தின் பொருளையும், வேதாந்தத்தின் பொருள் ஒரு திரி, செந்தமிழ் தன்னையும் ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி இரண்டாவது திரி கூட்டி ரெண்டையும் அப்படியே கூட்டினாராம், ஒன்னோடு ஒண்ணு பின்னினாராம். பின்னிட்டு ஒன்ற திரித்து ஒன்றான திரியாக ஆக்கிவிட்டார். ரெண்டு நூலை ஒரே நூலாக ஆக்குவது போல ரெண்டு நூல்களை, இதுக்கும் நூல்னு தான் பேரு, அதுக்கும் நூல்னு தான் பேரு. அப்ப ரெண்டு நூலை ஒன்றாக சேர்ப்பது போல சம்ஸ்கிருத வேதாந்தம்ங்கிற நூலையும் தமிழ் வேதம் முதல் திருவந்தாதி என்ற நூலையும் ஒன்ற திரித்து ரெண்டும் ஒன்றி போகும்படியாக திரித்து திரியாக மாற்றிவிட்டார். அப்படி திரியாக்கி விட்டு
அன்று எரித்த திருவிளக்கை. அன்று, அன்றுனா என்று, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தின் இடைக்கழின்னு சொல்லக்கூடிய ரேழியிலே நின்று கொண்டு இருந்த போது கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கிறது. மூவர் நிற்கலாம், இருவர் அமரலாம், ஒருவர் சயனிக்கலாம்னு இருந்த அந்த அறையிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் உள்ளே நின்று கொண்டிருக்க, நடுவுல யாரோ வந்து அவர்களை நிற்க, யார் வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக, பகவான் தான் வந்திருக்கார், யார் வந்திருக்காருன்னு பாக்கிறதுக்காக அன்று, அந்த நாள், அந்த சிறப்பான நாளிலே எரித்தன ஏற்றியன்னு அர்த்தம், பொய்கையாழ்வார் ஏற்றி வைத்தாரே அந்த திருவிளக்கை, சிறப்பான விளக்கு திருவிளக்கு அது, அப்படிப்பட்ட திருவிளக்கை பொய்கையாழ்வார் ஏற்றிய அந்த தீபத்தை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுஜன். ராமானுஜர் என்ன பண்ணாராம், அந்த பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபத்தை, அந்த விளக்கை தன் திருவுள்ளத்தே, தன்னுடைய அந்த உயர்ந்த உள்ளத்திலே இருத்தும், இருத்துதல்னா நிலையாக நிலை பெற வைத்தல்னு அர்த்தம். அப்போ இருத்தும், நிலையாக இருக்க வைத்த பரமன் ராமானுஜன். பரமன் என்றால் ரொம்ப உயர்ந்தவர்னு அர்த்தம். ஏன்னா பொய்கையாழ்வார் பாசுரத்துல என்ன காட்டினாரோ அத வாழ்க்கையிலே அனுஷ்டானத்துல கடைபிடித்து உயர்ந்தவர் ராமானுஜர். அப்படிப்பட்ட பரமன் ராமானுஜன். அப்போ பொய்கையாழ்வார் சம்மதம் வந்துருத்தா? அப்போ பொய்கையாழ்வார் என்ன பண்ணார், வருத்தும் புறவிருள் மாற்ற, நம்மை உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்படுத்தக்கூடிய வெளிப்பொருள் விஷயமான அறியாமை, அதை போக்குவதற்காக பொய்கையாழ்வார் அன்று, அதாவது 3 ஆழ்வார்களும் அந்த திருக்கோவலூர்ல சந்தித்த அந்த நாளிலே எம் பொய்கை பிரான், பொய்கை ஆழ்வாரானவர் வெளிப்பொருளை கொண்டே விளக்கேத்துறேன்னு சொல்லி பூமியை அகலாக்கி, கடல் நீரை நெய்யாக்கி, சூரியனை ஜோதியாக்கினார். திரியாக எதப்பா சேர்த்தார்னா, மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து ரெண்டையும் சேர்த்து திரியாக்கிட்டார். அன்று எரித்த திருவிளக்கை, அவர் ஏற்றிய அந்த தீபம் தான் முதல் திருவந்தாதின்னு அவர் பாடிய பிரபந்தம். அந்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுஜன். அந்த விளக்கை அப்படியே தன் உள்ளத்துக்குள்ளே கொண்டு இருக்கிறவர் ராமானுஜர். உள்ளத்துல அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கு. அது என்ன தீபம்னா, பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபம், முதல் திருவந்தாதி என்ற தீபம். அந்த தீபத்தை திருவுள்ளத்தே இருத்தும் மனசுல கொண்டிருந்தார். கொண்டதோடு இல்ல, பரமன் ராமானுஜன். பரமன்னா ரொம்ப உயர்ந்தவர். ரொம்ப உயர்ந்தவர்னா மனசுல எந்த தீபத்தை வச்சிருந்தாரோ அதை அனுஷ்டானத்துல கடைபிடிச்சு காமிச்சாராம். எங்க கடைபிடிச்சார் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல அப்படியே காவிரி கரை ஓரமாக ராமானுஜர் கையில பிக்ஷை பாத்திரத்தோடு எழுந்தருள்கிறார். அப்போ காவிரி கரையில சில சிறுவர்கள்லாம் என்ன பண்ணா, ஒரு கல்லை எடுத்து வச்சு, இவர் தான் ரங்கநாதன், இந்த ரங்கநாத பெருமாளுக்கு நாங்க உற்சவம் கொண்டாட போறோம், பிரசாதம் சமர்ப்பிக்க போறோம். என்ன பிரசாதம்னா, காவிரி கரை மணல்ல உள்ள மண் உருண்டை எல்லாம் திரட்டி இதுதான் பெருமாளுக்கு பிரசாதம் அப்படின்னு, அதுவும் அந்த உற்சவத்தை தத்ரூபமா நடத்தணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகள்ல ஒருத்தர் அர்ச்சகர் போல வேஷம் போட்டுண்டார். ஒரு சிலர் ஆழ்வார் பாசுரம் சேவிப்பவர் போல் வேஷமிட்டு கொண்டார்கள். ஒருவர் அரையர் சுவாமி போல வேஷமிட்டுண்டார். ஒருத்தர் ராமானுஜர் போல, ராமானுஜர் காலம் அது, ராமானுஜர் போல ஒரு சின்ன பையன், காஷாயம் திருதண்டம் திருமண்லாம் இட்டுண்டு ராமானுஜர் போல ஒரு பையன். முதல் மரியாதை ராமானுஜருக்கு வழங்குவதுதான் வழக்கம். அருளப்பாடி எம்பெருமானார் பிரசாதம் வாங்கிக்கலான்னு கூப்பிடுவோம். ராமானுஜர் இது அப்படியே காவிரி கரையில நின்றுட்டு, ஐயோ இந்த குழந்தைகளுக்கு பிஞ்சு மனசுல எவ்வளவு பக்தி, ஒரு கல்லை எடுத்து பெருமாள்னு வச்சு அவருக்கு மண்ணுரண்டிய நிவேதனம் பண்ணி, அப்ப குழந்தைகளுக்கு எவ்வளவோ விளையாட்டு இருக்கு, இன்னைக்கு கிரிக்கெட் கேரம் போர்டு எவ்வளவோ விளையாடுறது, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பெருமாளுக்கு உற்சவம் கொண்டாடி விளையாடுறதுன்னு கண்ணும் கண்டீரமா இதை ரசிச்சுட்டு இருந்தாரா ராமானுஜர். அருளப்பாடி எம்பெருமானார்னு கூப்பிடுவோம். ராமானுஜர் உண்மையிலேயே அதை ஸ்ரீரங்கம் கோவில் என்றே கருதி, நம்மள கூப்பிடறாளா, நாயிந்தேன் நாயிந்தேன் இதோ வந்தேன் வந்தேன் வந்தேன்னு அடியேன்னு உண்மையான ராமானுஜர் வந்துட்டார். அந்த பையனும் கவனிக்காம என்ன பண்ணிட்டார், ராமானுஜர் கையில பிக்ஷ பாத்திரத்தோட இருக்கார், அந்த மண்ணுருண்டைய தூக்கி மகா பிரசாதம்னு கொடுத்தான். யாம்பெரு சம்மானம்னு கண்ணுல ஒத்திண்டு பிக்ஷ பாத்திரத்துல மண்ணுருண்டைய வாங்கிட்டாரா ராமானுஜர். இதை பார்த்துட்டு சிஷ்யாலாம் ராமானுஜர்கிட்ட ஓடி வந்தா, சுவாமி சுவாமி நீங்க கோவில்ல இல்ல, இப்போ காவிரி கரையில் நின்று கொண்டிருக்கிறீர், இவன் ஏதோ மண்ணுருண்டையை கொடுக்கறா, அதை போய் வாங்குறீரேன்னு கேட்டா, ராமானுஜர் பதில் சொன்னாராம், இது வெறும் மண்ணுருண்டை கிடையாது, இது பெருமாள் பிரசாதம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அது அப்புறம் கல்லா மண்ணா எதுன்னெலாம் பார்க்க கூடாது. அது வாழைப்பழமா ஆப்பிளா எதுவா இருந்தாலும் பெருமாள் சாப்பிட்டுட்டாருன்னா அது பெருமாளுடைய பிரசாதம், நான் வாங்கத்தான் வாங்குவேன்னார். அவ சொன்னா அது பெருமாளே கிடையாது, அவன் ஒரு கல்லை எடுத்து வச்சு மண்ணை காமிச்சு கொடுக்கறான், நீங்க பெருமாள் பிரசாதம்னு சொல்றீரேன்னு கேட்டா ராமானுஜர் பதில் சொன்னாராம், பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபம் என் உள்ளத்தில் இருக்கிறது. முதல் திருவந்தாதியில் பொய்கையாழ்வார் பாடியிருக்கார், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே,
தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். பக்தன் எந்த வடிவத்துல பகவான் இருக்கான் நம்பி வழிபடுறானோ அந்த வடிவில் பகவான் இருப்பான். பக்தன் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறானோ அந்த பெயரை தன் திருநாமமாக பகவான் ஏற்றுக்கொள்வான். இந்த சின்ன குழந்தைகள் பிஞ்சு மனசுல பக்தியோடு இந்த கல்லுல ரங்கநாதன் இருக்கான்னு நம்பி ஒரு பிரசாதம் கடருளை பண்ணியிருக்கான்னா கல்லுல ரங்கநாதன் இருப்பானா மாட்டானான்னு கேட்டார் ராமானுஜர். நிச்சயம் இருப்பான்னு சொன்ன சிஷ்யர்கள், பொய்கை ஆழ்வார் வாக்குல நம்பிக்கை இருக்குன்னா நீங்களும் போய் பிரசாதம் வாங்கிக்கோங்க ராமானுஜர். அப்போ பரமன் உயர்ந்த அந்த அனுஷ்டானத்துல கடைபிடிச்சு காட்டினவர் பரமன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜர் இருக்காரே, எம் இறையவனே, எங்களுக்கு இறைவன் தெய்வம்னா அந்த ராமானுஜர் தான். ஏன்னா வேதம் சொல்லிடுத்து ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியனையே தெய்வமாக போற்ற வேண்டும். குருரேவ பரம்பிரம்ம, ஆச்சாரியன் தான் பரம்பிரம்மம்னு சொல்லியிருக்கு. உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளாக வந்தார், அவர்தான் ஆச்சாரியன். அதனால ராமானுஜன் எம் இறையவனே, அந்த ராமானுஜரையே நான் தெய்வமாக கொண்டாடுகிறேன். அப்ப பாட்டுல பாருங்க, முதல் 2 அடிகள்ல பொய்கை ஆழ்வாரோட பெருமை, உலகியல் வாழ்க்கையில் நம்மை போட்டு வருத்தக்கூடிய வெளி விஷயங்களை குறித்த அறியாமையிருள் நீங்குவதற்காக வெளி விஷயங்களை கொண்டே தீபம் ஏற்றி காட்டியவர் பொய்கை ஆழ்வார். அவர் வேதத்தையும் தன்னுடைய முதல் திருவந்தாதி பாசுரத்தையும் 2 திரியாக திரித்து ஒன்று சேர்த்து அதை கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்தார். அந்த பொய்கை ஆழ்வார் ஏற்றிய அந்த தீபத்தை தம் திருவுள்ளத்தில் எப்போதும் கொண்டிருந்தார் ராமானுஜர். கொண்டதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் அனுஷ்டானத்திலும் கடைபிடித்தார். அப்படி பரமன் ராமானுஜன், பரமன் உயர்ந்த ராமானுஜர் இருக்காரே, எம் இறையவனை எங்களுக்கு தெய்வம்னா அந்த ராமானுஜர் தான். வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்தன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுஜன் எம் இறையவனே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: In order to remove the external darkness which makes us suffer in this world, our Poigai Alvar made a twine with Vedanta and his own Tamil verses and lit a lamp. Ramanuja, who held that lamp permanently in his heart, is my God என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் பூதத்தாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை காட்டப் போகிறார். எப்படின்னு அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்து அன்று எரித்து திருவிளக்கை தன் திருவுள்ளதே இருத்தும் பரமல் ராமானுஜன் எம் இறையவனே. ஒன்ற திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளதே இருத்தும் பரமன் ராமானுஜன் எம் இறையவனே. ராமானுஜன் எம் இறையவனே.